அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிதிஷ் முரளிமோகன். நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, தூலிக்கொல்லிகள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சேர்ந்து ஒரு தமிழ்நாட்ட சேர்ந்த ஒரு நபர் அவர போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது, அந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பள உயர்வு தரலன்னு சொல்லி ஏதோ பிரச்சனையா? அத பத்தி நமக்கு சரியா தெரியல. அது என்ன பிரச்சனையா வேணா இருக்கட்டும். அவங்க எப்படி வந்து ஒரு தமிழ் இளைஞர் மேல அத்தன பேர் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து கை வைக்கிறாங்க. ஆனா, இதுல எனக்கு இன்னும் மன கஷ்டமான விஷயம் என்னன்னா, அந்த தமிழ் இளைஞன போட்டு அத்தன பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஆனா, அங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர, யாரும் வந்து ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க கேள்வி. அது என்னன்னே எனக்கு புரியல. ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு இது இருக்கு போல. எல்லாரும் அவங்க காதுகிட்ட வந்து சொல்லணும். ஒரு பிரச்சனை அங்க நடக்குதுன்னா, "போ அந்த இடத்துல நீ நில்லு" அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னா தான் முன்னுக்கு வராங்களே தவிர, தானா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. நீங்க இன்னொருத்தர் பிரச்சனைக்காக போய் நிக்கும்போது தான், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தன் வந்து நிப்பான். இன்னைக்கு பாருங்க, நம்ம நம்ம இடத்துல நம்ம போட்ட சாப்பாட சாப்பிட்டுட்டு, நம்ம கிட்டயே கை கட்டி வேலை பார்த்துட்டு, இன்னைக்கு நம்ம மேல ஒருத்தன் வந்து கை வைக்கிற அளவுக்கு நம்ம அங்க வச்சிருக்கோம். இதெல்லாம் எதனால? நம்ம கிட்ட ஒத்துமை இல்லன்ற ஒரே காரணத்தினால மட்டும் தான். நம்மள ஜாதி, இந்த பேர்லாம் சொல்லி பிரிக்கிறாங்க. முதல்ல அத புரிஞ்சுக்கங்க. நீங்க போய் முதல்ல அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நில்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒருத்தன் வந்து நிப்பான்.